காலேஜ் படிக்கும்போது ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பையன் ஒரு பொண்ணு பின்னாடி நாய் மாதிரி சுற்றிக்கிட்டு இருப்பான். ரொம்ப கஷ்டப்படுவான், அவஸ்தைப்படுவான். அப்பா அம்மாட்ட போய் எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லி அவனையும் கஷ்டப்படுத்துவான். இவனும் ரொம்ப கவலைப்படுவான், கஷ்டப்படுவான். யாருக்கிட்டையாவது எதையாவது எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பான். அது நடக்கலை அப்படின்ற உடனே ரொம்ப சோகத்தில் மூழ்கிடுவான். சில பேர் விரக்தியில் தப்பான முடிக்கு போயிடுறாங்க. இன்னும் சில பேர் தற்கொலை பண்ணி இறந்துடுறாங்க. ஸோ நாம் மாறணுங்க. நாம தான் எல்லாத்தையும் மாற்றணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு பையன் ஸ்கூல் லைஃப்பில் காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொல்லி சுற்றி படிப்பையும் எடுத்து கடைசியில் அந்த பொண்ணு இல்லாமல் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு அம்மா அப்பாவையும் கஷ்டப்படுத்தி கிடைக்கிறத வச்சு ஏனோ தானு வாழ்கிறத விட ஒரு பையன் கஷ்டப்பட்டு படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தான் அப்படின்னா எல்லாமே அவனை தேடி வருங்க. அதாவது அவன் ஒரு நல்ல உத்தியோகத்தில் இருக்கான், நல்லா சம்பாதிக்கிறான் அப்படின்னா அவனுடைய அம்மா அப்பா சந்தோஷமாக இருப்பாங்க. பெரிய பெரிய சொந்தங்கள் தேடி வந்து பழகும். அவன் நல்ல இடத்துல வேலை பார்க்குறான் அப்படின்னா நிறைய நல்லவங்களை பழக்கி வச்சுருப்பான். பெரிய பெரிய அதிகாரம் படைச்சவங்களை பழகி வச்சுருப்பான். ஸோ நிறைய பணம் சம்பாதிக்கிறான் அப்படின்னும் போது அவனோட இமேஜ் அதிகமாகும். அப்போ போய் அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணாலோ அல்லது அந்த பொண்ணோட வீட்டில் பேசினாலோ அவனுக்கு எல்லாம் கைகூடி வரும். ஸோ வாழ்க்கையில் நம்ம எதுக்காக கஷ்டப்படணும், எதை நோக்கி போகணும் அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். சின்ன சின்ன விஷயங்களுக்காக உங்கள் வாழ்க்கையை இழந்து போயிடாதீங்க.